ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். ஏசாயா 58:11. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை புயல் வீசினாலும், எத்தனை பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். தினந்தோறும் நடத்துவார். அன்பாக அருமையாக நடத்துவார். மகா வறட்சியான காலங்களிலும் உங்களை நடத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். உங்களுக்கு வேலை இல்லாமல் போய்விட்டதாலோ, கடன் பிரச்சனை வாட்டுவதாலோ இனி என்ன செய்வேன் என்று எதிர்காலத்தை குறித்து கலங்குகிறீர்களா? உங்களுடைய கரத்தை கர்த்தருடைய கரத்தில் கொடுத்து விடுங்கள். அவர் நிச்சயமாகவே நடத்துவார். கர்த்தருடைய வழிகள் எல்லாம் ஆச்சரியமானவைகள். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் உங்கள் வாழ்வில் செய்வார். வனாந்திரத்திலே வழிகளையும் அவாந்திர வழிகளில் ஆறுகளையும் உண்டாக்கி அற்புதமாய் உங்களை வழி நடத்தி செல்வார். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நடத்துவார். உங்களை உருவாக்கினவர், உங்களை தெரிந்து கொண்டவர் நிச்சயமாகவே உங்களை நடத்துவார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். நாளையை பற்றி கவலைப்படாதிருங்கள். அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும். வறட்சியான காலங்கள் வந்தாலும் கர்த்தர் பொருளுள்ள இடங்களில் உங்களை நடத்தி செல்வார். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் உங்களை நடத்துவார். விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். கர்த்தருடைய நல்ல ஆவி உங்களை செவையான வழியில் நடத்துவார். ஜெபம் செய்வோம். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என வாக்குரைத்த பரலோக பிதாவே, அப்பா, எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நீர் எங்களை நித்தமும் நடத்துவீர். எங்கள் ஆத்மாவை திருப்தியாக்குவீர். எங்கள் பலவீனங்களில் பலம் தருவீர் என்ற விசுவாசத்தில் நிலைத்திருந்து சமாதானமாக அமைதலான ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ எங்களுக்கு தயவு செய்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சகல தீமைக்கு எங்களை விலக்கி காத்து கொள்ளுங்க. நாங்கள் அனுபவித்த துன்பங்கள் போதும், கண்ணீர்கள் போதும். எங்கள் வாழ்வில் தீங்கான நாட்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து எங்களை ஆசீர்வாதமாய் வாழ வழிநடத்தில ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவரையும் பாவ இருளிலிருந்து விடுவித்து குடும்பத்தை பாதிப்புக்குள்ளாக்குகிற பொல்லாத அந்தகார சக்தியின் வல்லமைகளை அழித்து பிசாசின் கிரியைகளில் இருந்து பூர்ண விடுதலை பெற்று அவர்கள் சமாதானமான வாழ்க்கை வாழ உங்க கிருபை தந்தர்ல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இருளின் அந்தகார பிடியில் சிக்கி மாந்திரிக வல்லமையினால் கட்டப்பட்டு மன உளைச்சலோடு விடுதலை பெற வழி தெரியாமல் மன மடிவுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு மக்களின் வாழ்விலும் கட்டுகளை அகற்றி பாவ சாப இருளை அகற்றி அவர்களை தேற்றி விலனடைய செய்து காத்து கொள்ள வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களின் ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதாக காக்கப்படவும் அனுதின தேவைகளில், முயற்சிகளில், வேலைகளில், தொழிலில், வியாபாரத்தில், விவசாயத்தில், போக்கில், வரத்தில் உங்கள் ஆலோசனை, கிருபை, ஆசீர்வாதம் தந்தல்ல ஜெபிக்கிறோம். தேவனே, விபத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் சுகம் பெற்று ஆரோக்கியமாக வாழவும், உடல் உறுப்புகள் நன்கு செயல்படவும், வாகனங்களை ஓட்டுகிறவர்கள் ஞானமாய் விபத்தின்றி ஓட்டவும் உங்க இரக்கம் தந்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்களில் தேவ சமாதான நிறைவாய் பெருகவும், பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்படவும், முதியவர்களை கனம் பண்ணி ஆசீர்வாதமாய் வாழவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடன் சுமையினால் கஷ்டப்படுகிறவர்கள் கடனை செலுத்தி தீர்ப்பதற்கான வழிகள் கிடைத்திடவும், வேலைக்காக முயற்சிப்போர், பதவி உயர்வுக்காக, பணி மாற்றத்துக்காக காத்திருப்போர் விருப்பம் எதிர்பார்ப்புகளில் உங்க அனுகிரகம் தந்தல்ல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, வாலிப பிள்ளைகள் வாழ்வில் ஆசீர்வாத தடைகள் அகலவும், ஏற்ற வாழ்க்கை துணை தந்து குடும்ப தேவனால் கட்டி எழுப்பப்படவும், பேர்காலத்தை எதிர்பார்க்கும் கர்ப்பஸ்திரிகளின் பயங்கள் நீக்கி ஆரோக்கியமான பிள்ளை பேர் உண்டாகவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நெடுங்காலமாய் புத்திர பாக்கியத்துக்காக விசுவாசத்தோடு உம்மை நோக்கி ஜெபிக்கிற ஒவ்வொருவரின் குறைகளை அகற்றி அவர்கள் விருப்பம் நிறைவேற்றி ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, குடிப்பழக்கத்தினால் சீரழியும் மக்கள் விடுதலை பெறவும், பலவித சூழ்நிலைகளினாலே குடும்ப சமாதானத்தை இழந்து தவிக்கிற மக்கள் சமாதானமான வாழ்க்கை வாழவும், குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேசத்தில் பெருகி வரும் கலாச்சார சீரழிவுகளினாலே பாதிக்கப்படும் குடும்பங்களும், கஞ்சா, கள்ளச்சாராயம் மற்றும் போதைப் பொருட்களினாலே தாக்கப்படும் பள்ளி, கல்லூரி மாணவர்களும், வாலிப ஆண் பெண்களும் தீமைக்கு விலக்கி காக்கப்படவும், பாவ பழக்கங்கள் விடுதலை பெறவும், கஞ்சா போதைப் பொருட்களை விற்கிறவர்கள் மனம் திரும்பவும், தண்டிக்கப்படவும், கண்டிக்கப்படவும் ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் எச்சகரை அறிய அறிவில் வளரவும், மதவாதிகள், மந்திரவாதிகள், தீவிரவாதிகள், கடத்தல்காரர்கள், கடற்படக்காரர்கள், பாலியல் வன்கொடுமையாளர்கள், தீயவர், பொய்யர் மனம் திரும்பவும் ரட்சிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஊழியர் நலன் காக்கப்படவும், ஊழியர் தேவைகள் சந்திக்கப்படவும், ஊழியர் தடைகள் அகலவும், தடைகள் மத்தியிலும் தேவ நாமம் உயர்த்தப்படவும் பரிசுத்த ஆவியின் ஆளுகை வேண்டும் என ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதியரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.